வணக்கம். நம்மோட லாஸ்ட் வீடியோல வந்து ரிப்பேர் ஒன்ஸ் அந்த கீவேர்ட எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தி பார்த்தோம். இப்ப அதுலருந்து அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்க்கலாம். இது நேத்திக்கான ட்ரேட் டீட்டெயில்ஸு. நேத்து 10 டேட் வந்து நவம்பர் 10 நேத்து. என்ட்ரி 9:32 எடுத்திருக்கு. இப்போ 100 குவான்டிட்டி நம்ம வச்சிருந்தோம். பை ஆர் செல் 100 குவான்டிட்டி. நேத்து வந்து லோ பிரேக் ஆயிருக்கு. அதனால வந்து செல் பண்ணியிருக்கு. நேத்தோட சார்ட்ட எடுத்து பார்ப்போம். இதான் நேத்தோடைய ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில். லோ ஹை. இங்க லோ வந்து பிரேக் ஆயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 612 அதில பிரேக் ஆயிருக்கு. நம்ம 0.65% டார்கெட் வச்சிருந்தோம். இந்த ரிப்பேர் ஒன்ஸ்ல. அதுபடி பார்த்தீங்கன்னா 608 நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. செல் என்ட்ரி எடுத்திருக்கு. நான் ஒரு எக்ஸல் மாரி போட்டிருக்கேன். நம்ம டார்கெட், ஸ்டாப் லாஸ் இங்க நம்ம என்ன குடுக்குறோமோ, ஆட்டோமேட்டிக்கா அது இங்க நமக்கு வேல்யூ காட்டும். அதில செல் என்ட்ரி 612. டார்கெட் பார்த்தீங்கன்னா 608.02. இங்க டார்கெட் நம்மளுக்கு அச்சீவ் ஆயிருக்கு. 50 குவான்டிட்டி மட்டும் தான் டார்கெட் குடுத்துருப்போம். மீதி 50 குவான்டிட்டிய மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எக்ஸிட் ஆகணும். யுனிவர்சல் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு இருக்கும் இல்லையா? அந்த 3 மணிக்கு மீதி ரிமைனிங் உள்ள 50 குவான்டிட்டி எக்ஸிட் ஆயிருக்கு. அப்போ 604.8 இருந்திருக்கு. அந்த பிரைஸ்ல மீதி உள்ள குவான்டிட்டி எக்ஸிட் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு உள்ள ட்ரேட்ஸ பார்க்கலாம். இன்னைக்கு 11th நவம்பர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா லோ தான் பிரேக் ஆயிருக்கு. செல் என்ட்ரி குடுத்திருக்கு 611.8. ஹை, லோ. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா லோ தான் பிரேக் ஆயிருக்கு. 611.8. 0.65% அந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 607.82. அந்த லெவலுக்கான ஃபர்ஸ்ட் 50 குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணியிருக்கு. ரிமைனிங் குவான்டிட்டி 601ல எக்ஸிட் பண்ணியிருக்கு. அந்த ரிப்பேர் ஒன்ஸ் கண்டிஷன் நம்மளுக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து சம் வேல்யூஸ் இருக்கு. நம்மட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏத்த மாரி ஷேர் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 100 குவான்டிட்டின்னு போட்டிருக்கேன். இப்போ 100 குவான்டிட்டி டெய்லி ஃபிக்ஸ் பண்ண முடியாது நமக்கு. இப்போ நம்மளோட ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸடா இருக்குன்னா, இப்போ அந்த அமௌண்ட்டுக்கு ஏன்னா எல்டிபி ஒரு நாளும் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு பிரைஸ். ஷேர் பிரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்க 100 குவான்டிட்டின்னு போட்டீங்கன்னா, இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏத்த மாரி அங்க பை பண்ண முடியாம போகலாம். அதனால வந்து வேல்யூஸ வச்சு நம்ப நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ பை பண்ண முடியும். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் 25,000 இருக்குன்னு வச்சுக்கோமே. 25,000 இருக்கு. அந்த 25,000க்கு பை ஆர் செல் ஏதோ ஒண்ணு பண்ண முடியும். 25,000 எத்தன ஷேர் வரும்னு நமக்கு தெரியாது. பைக்கும் செல்லுக்கும் சேம் தான். இன்னும் இன்ட்ராடே பண்றதுனால உங்களுக்கு பை ஆர் செல் 2 ஒண்ணு தான். இப்போ 25,000 நீங்க வாங்கிக்கிறீங்க. பட் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னு நமக்கு தெரியாது. அந்த வாங்குற குவான்டிட்டில 50% இருக்கு இல்லையா? அந்த 50% குவான்டிட்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட்ல எக்ஸிட் பண்ணிக்கணும் அது. 0.65% இருக்கு இல்லையா? அந்த டார்கெட்ல எக்ஸிட் பண்ணணும். இப்போ 100 குவான்டிட்டி வாங்குறதுன்னா 50% அதில 50 குவான்டிட்டி எக்ஸிட் ஆயிடும். அதேமாரி 500 நம்பர்ஸ் குவான்டிட்டி வாங்குறீங்கன்னா, அதில 50% பார்த்தீங்கன்னா, 250 நம்பர்ஸ் வந்து 0.65% டார்கெட்ல எக்ஸிட் ஆயிடும். நம்ம எத்தன குவான்டிட்டி நமக்கு தெரியாதனால, நம்ம என்ன பண்றோம் 50% நம்ம வைக்கிறோம். மொத்த குவான்டிட்டில 50%. மீதி ரிமைனிங் 50% மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எக்ஸிட் பண்ணிக்கும். இப்ப இந்த கீவேர்ட்ஸ நம்ம எப்படி இங்க ஸ்ட்ராட்டஜில கொண்டாடுறதுன்னு பார்ப்போம். செட் டவுன் பை என்ட்ரி. இங்க குவான்டிட்டின்னு இருக்கு இல்லைங்களா? இங்க என்ன பண்ணணும் நம்ம வேல்யூ செலக்ட் பண்ணிக்கணும். வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு 25,000 ப்ரெஸ் பண்ணீங்க. ரிப்பேர் ஒன்ஸ்ல வந்து 50% குவான்டிட்டி எக்ஸிட் பண்ண போறோம். இப்ப அதுக்கான கண்டிஷன் எப்படின்னா, இங்க தான் பண்ணணும். இங்க நீ குவான்டிட்டி நம்ம போடணும். ஏன்னா இந்த இடத்துல வேல்யூ போடக்கூடாது. என்ட்ரி அப்போ மட்டும் தான் வேல்யூ நம்ம என்டர் பண்ணணும்.
என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எத்தனை குவான்டிட்டில எக்ஸிட் பண்ண போறீங்க. ஸோ, அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க நம்ம ஒரு ஃபார்முலா போடணும். எஃப்எக்ஸ் கிளிக் பண்ணிட்டு, ட்ரேடட் இன்ஸ்ட்ருமென்ட். நான் ஆல்ரெடி ட்ரேட் எடுத்திருக்கு இல்லையா? அத பேஸ் பண்ணி தான் எக்ஸிட் பண்ண போறோம். அது என்ட்ரி கண்டிஷன்ல உள்ளது. ஃபீல்டு வந்து என்ன பண்ணீங்கன்னா, எத்தனை குவான்டிட்டி நம்ம எடுக்கணும். சரிங்களா? குவான்டிட்டி செலக்ட் பண்ணிட்டு, அண்டர்லையிங் எஸ்பிஐஎன். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, செட் நம்பர் 1, கண்டிஷன் நம்பர் 1, லெக் நம்பர் 1. இந்த செட் 1ல இருக்கிற லெக் 1 ஆக்சுவலா ஒரே ஒரு லெக் தான் இருக்கு. ஸோ, அதனால அந்த இன்ஸ்ட்ருமென்ட் எடுத்துக்கிறோம். அதில 50% மல்டிப்ளிகேஷன் சிம்பல் போட்டுட்டு, நம்பர் டைப் பண்ணிட்டு, 50%ன்றது 0.5. ஓகே குடுத்துருங்க. சப்மிட். அப்டேட். ஸோ, செட் 1க்கு முடிஞ்சது. இப்போ அதே மாரி செட் 2க்கு வரும். செட் 2 செல் சைடு. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சேம் தான். அதே 50% தான் இங்கேயும் போட போறோம். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, செட் 2வோட என்ட்ரில இருக்கிற பொசிஷன் பில்டர்ல கிளிக் பண்ணிட்டு, இங்க மாத்தணும். வேல்யூ 25,000 அப்டேட். செட் 2வோட ரிப்பேர் ஒன்ஸ். ஸோ 0.65% வரும்போது கண்டிஷன் ஆல்ரெடி குடுத்துருக்கோம். நம்ம திரும்ப இங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி இங்க இருக்கு. அதனால பொசிஷன் பில்டர்ல குவான்டிட்டி இருக்கட்டும். நம்பர் டெலீட் பண்ணிடுங்க. எஃப்எக்ஸ் ட்ரேடர் இன்ஸ்ட்ருமென்ட் ஃபீல்ட் குவான்டிட்டி அண்டர்லையிங் எஸ்பிஐஎன். இதில பார்த்தீங்கன்னா, செட் நம்பர் 2ன்னு போடணும். ஏன்னா செகண்ட் செட்டுக்கு நம்ம கண்டிஷன் குடுக்குறோம். செட் 2 செகண்ட் செட்ல கண்டிஷன் நம்பர் 1 தான் அது. இங்கேயும் ஒரே ஒரு பொசிஷன் தான் இருக்கு. லெக் 1. ஓகே குடுத்துருங்க. இன்ட் நம்பர் 0.5. சப்மிட். அப்டேட். குளோஸ். முடிஞ்சது. 2த்துக்கும் நம்ம குடுத்தாச்சு. இப்போ கடைசியா போயிட்டு அப்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மண்டே ட்ரேட் எடுக்கும்போது நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கு, அந்த குவான்டிட்டி 50% எக்ஸிட் ஆயிருக்கா, டார்கெட்ல எக்ஸிட் ஆயிருக்கான்றத மண்டே ட்ரேடுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.